திண்ணையில் கிடந்தவனுக்கு திருக்குன்னு வந்துச்சா கல்யாணம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ரோட்டு கடையிலே சாப்பிட்ட எங்களுக்கு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஹோட்டல் போகிறோன்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் ட்ரீட் வைக்கிறேன், டீம் லஞ்ச் கூட்டிகிட்டு போயாச்சு. நாங்கள் நம்ம என்ன ஆர்டர் பண்ணேன்னு தெரியும், திருப்பி அவன் நான் முடிச்சு பார்த்தா இது பஞ்சாப் ஹோட்டல், பஞ்சாப் ஃபுட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சுற்றி பார்த்தா ஆமாங்க, எல்லாமே பஞ்சாப் ஸ்டைலில் நீட்டாக டிசைன்லாம் சூப்பராக இருந்துச்சு. மெனுக்காரை பார்த்தா ஒயின்னு விஸ்கின்னு இருக்குது. எங்கள் ஃபுட் ஐட்டம் இல்லையா என்கிட்ட, அது தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுட்டாக காமிச்சாங்க. ஆஃபீஸ் டைட்டில்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. சரி, பஞ்சாப் டைம்ஸ் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்லண்டூரில், பெங்களூரில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்குங்க, காஸ்ட்லி தான். ஆனால் கொடுக்குற கார்த்திக்கு ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. நாங்கள் ஃபுட்டு என்ன ஆர்டர் பண்ணேன்னு தெரியாமல் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மேம் வந்துக்கிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணுறேன் பார்த்துக்கிட்டு அவங்களும் நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஃபோக்கில் எப்படி சாப்பிட்றேன்னு தெரியாமல் குட்டி பார்த்து கடைசியில் கையில் தான் எடுத்து சாப்பிட்டோம். ஆனால் அல்டிமேட் டேஸ்ட்டுங்க, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. பிரியாணின்னா தாறுமாறாக இருந்துச்சு. வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும், மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும், ஈவன் ஃப்ரைட் ரைஸ் கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லா பேரும் மாற்றி சாப்பிட்டு கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீமு எல்லாமே அடித்து நாக் அவுட் பண்ணியாச்சு. டம்ப்ஸும் பண்ணிட்டு வந்தோம். இந்த மாதிரி டீம் பார்ட்டி லஞ்ச் அரேஞ்ச் நாங்கள் ஒரு பெரிய ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் நல்ல பட்ஜெட் ஈட்டிங்க. ஏன்னா அவங்களே பே பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நம்ம திரும்ப போய் சாப்பிட மாட்டோம்ல. உண்மையாக சொல்கிறேன், பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவல் தரமாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரெயினாக இந்த கடையில் நான் பிரியாணி சொல்லுவேன். அப்புறம் பன்னீரோட நானை தொட்டு சாப்பிட அல்டிமேட் தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த கொடுத்த ஃப்ரைட் ரைஸ் அதுவுமே குவான்டிட்டி வைஸ் நிறையாவே இருந்துச்சு. பன்னீர் டிக்கா நல்லா இருந்துச்சு, பன்னீர் மசாலாவில். அப்புறம் கடைசி ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நாங்கள் எல்லா பேரும் ஃபினிஷிங் டேஸாக முடிச்சாச்சு. ஃபேமிலி பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேரும் போய்